வணக்கம் மக்களே. ஸோ ராயன் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ பார்த்த கேடியே இப்போ நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ மணி இப்போ பார்த்தீங்கன்னா 148. ஓகே, தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் 148. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாங்க. ரொம்ப வளவலன்னு குழம்புன்னு பேச வேணாம். துஷாரா விஜயன் அப்புறம் நம்ம தனுஷ் பீக் லெவல் பெர்ஃபார்மன்ஸுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எனக்கு துஷாரா, அவங்க பேர் துஷாரா விஜயன் தான் நினைக்கிறேன். செம்மையாக பண்ணியிருந்தாங்க. நான் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் அந்தளவுக்கு எதிர்பார்த்து போனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் ரொம்ப அப்படியே சட்டலாக தான் போனேன். வேறு லெவலில் பின்னிட்டாங்கப்பா. அண்ட் தனுஷ், அவரை பற்றி நான் வரேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து காளிதாஸ் ஜெயராம், அப்புறமா சுந்தி கிஷன். ஸோ நான் இவங்களோட சேர்த்து அப்புறம் அந்த என்ன படம் அது, சூரிய புற்றலில் வந்து ஹீரோயினை பண்ணியிருப்பாங்க அவங்க. ஓகேயா? ஓகே. ஸோ இவங்க 3 பேர் நான் என்ன பர்டிகுலர் சொல்கிற பார்க்குறேன்னா, இவங்க 3 பேரையுமே நீங்கள் வந்து நல்ல உத்துகணிச்சுன்னு தெரியும், அவங்க 3 பேருமே தனுஷ் தான். ஓகேயா? அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக வந்து சுந்தி பிஷன் இருக்கார்ல, அவர் வந்து லிட்ரலி வந்து தனுஷாவை தான் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு வந்து நான் ஓகே, நான் எப்படி புரிய வைக்கிறதுனா, நீங்கள் வந்து இந்த படத்தை தனுஷாரை வந்து நீங்கள் தனுஷாக பார்க்க மாட்டீங்க, அவர் வந்து ராயன் வேடத்தில் பார்க்குறீங்க. ஆனால் மற்றவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனுஷாக தான் பார்ப்பீங்க. லிட்ரலி வந்து அந்த கேரக்டர் எல்லாமே வந்து நம்ம தனுஷாக தான் ரெசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து எனக்கு ஃபீல் வந்துச்சு. சுந்தி கிஷனோட அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவரோட அந்த ஸ்லாங்காக இருக்கட்டும், நடிப்பாக இருக்கட்டும், அப்படியே வந்து நம்ம தனுஷை வந்து டிக்டாக் அப்படி பண்ண மாதிரியே இருந்துச்சு. அதுதான் வந்து தனுஷும் அவர் அதான் பிளானாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு கடத்தில் வந்து அப்புறம் இருக்காங்க, அவங்களோட அந்த பாடி லாங்குவேஜ் அதே மாதிரி தான் இருந்துச்சு. காளிதாஸுக்கு வந்து நான் லைட்டாக கொஞ்சம் எனக்கு காதல் கொண்டேன், மயக்கம் மேலே தனுஷை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இது எல்லாமே தனுஷ் தான். ஓகே, தப்பு கிடையாது. இதில் என்ன சொல்ல வரேன்னா, என்னால் வெளிப்படையாக பார்க்க முடிஞ்சுன்னு சொல்கிறேன் அந்த விஷயத்தை. அதான் சொல்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே கொடுத்த ரோலை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. நம்ம செல்வராகவன் சார் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் கொடுத்த ரோலை பக்காவே பண்ணியிருந்தார், நல்லா டீசெண்டாகவே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் பிரகாஷ் ராஜ் அவர் வந்திருந்தார். அவரோட ரோல் வந்து லைக் நாட் தட் மச் இம்பேக்ட்ஃபுல். சில இடத்துல அவரோட அந்த என்ன சொல்கிறது, அந்த ஷேடோ தேவைப்படுது. அதனால் வந்து ஃபைன் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரிய அளவுக்கு இம்பேக்டாக கேட்டிங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு தோணலை. அண்ட் தென் இசை புயல் ஏ ரஹ்மான், பிஜிஎம் சாவடி, ரியலி என்ஜாய். அதுவும் அந்த போகி பாட்டெல்லாம் வேற லெவல். அப்புறமா ராயன் ரம்பிள், அதெல்லாம் வேற லெவலில் தரமாக இருந்துச்சு. ஐ ட்ரூலி என்ஜாய். அந்த இடத்துல வந்து துஷாரா கொடுத்த அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பீக் லெவலில் இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. ஐ ரியலி என்ஜாய். அப்புறம் வந்து படத்தில் வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னதுனாங்க, லைட்டிங் உண்மையில் நல்லா இருக்குது. சில இடத்துல வந்து லைட்டாக கொஞ்சம் ரொம்ப ஓவர் டார்க்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீலு. மற்றபடி வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. லைட்டிங்ஸாக சாவடி வந்து ஷார்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு கடத்தில் வந்து நம்ம தனுஷ் வந்து அப்படியே ராவணனாக வர்ற மாதிரி ஷார்ட்டு, ஷேடில் அப்படியே வர்ற மாதிரி ஷார்ட்டு, அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பாட்டுலேயே வந்து பதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது துரோகத்துக்கு வந்து ராவணன் சொல்லிட்டு ஒரு லீக் மாதிரி ஒன்று வரும், சரியாக மைண்டில் எல்லாம். பட் அது செம்மையாக சிங்க் ஆனிச்சு அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும். அது நல்லாவே இருந்துச்சு. அண்ட் விஷுவலி ஸோ நைஸ். நிறைய விஷுவலாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. சினிமாட்டிக் ஒர்க்ஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு, அதில் எந்த ஒரு குறையும் இல்லை. ஸோ டிஏபி வந்து அவர் பேர் ஓம் இன்னமும் வர நினைக்கிறேன், மிஸ்டேக்கன், நல்லாவே பண்ணியிருக்கிறாரு, நல்லா இருக்குது, நைஸுங்க. அண்ட் தென் இப்போ நம்ம தனுஷ் சாருக்கு வருவோம். தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரே இந்த படத்தை வந்து ரிட்டன் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் தென் நடிச்சிருக்காரு, நல்லாவே இருக்குங்க. எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி நாடாது அப்படின்னு ஃபீல்லாம் வரல, நல்லாவே பண்ணியிருக்காரு. என்ன ஒரு பிரச்சனை எனக்கு பட்டுச்சுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த படத்தோட ஒன் லைனில் நான் சொல்லணுன்னா ஒன்று தாங்க, ராயன் ஈக்குவல்ஸ் டு நம்பிக்கை துரோகம். இதுதான் மேட்ரு, இதுதான் கதை. இதை நான் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே விவரமாக சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, காலக்காலமாக பார்க்குற ஸ்டோரி தான் இது. வந்து நம்ம தனுஷ் சார் வந்து அவரோட ஒரு படைப்பாக கொடுத்துருக்கிறாரு, அப்படி வேணால் சொல்லலாம். அதனால சிம்பிளாக சொல்கிறேன், ராயன் ஈக்குவல்ஸ் டு நம்பிக்கை துரோகம். உங்களுக்கு நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு கதை வந்து புரிஞ்சிடும்.
அதை தாண்டி வந்து கதையில் வந்து ட்விஸ்ட்டு இருந்துச்சு தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அது சொல்கிறது அந்த ஒரு இடத்துல மட்டும் எப்படி சொல்கிறது, இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து அந்த ட்விஸ்ட்டு வருது, விச் இஸ் குட். ஸ்டோரியை வந்து கரெக்டாக வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆக்ட், செகண்ட் ஆக்ட், தேர்ட் ஆக்டில் வந்து அதை கரெக்டாக நோத்திட்டு போயிருக்கிறாரு. அதில் எந்த ஒரு குறையும் இல்லை, பக்காவாக பண்ணியிருக்கிறாரு தான். பட் நம்ம பார்த்த ஸ்டோரி தாங்க, அதை நான் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். காலகரம் பார்த்த ஸ்டோரி தான். இதை வந்து நம்ம தனுஷ் பண்ணியிருந்தால் இப்படி பண்ணியிருப்பார். நீங்கள் அப்படி வேணால் இந்த படத்தை பார்க்கலாம். அண்ட் மற்றபடி டோட்டலி ஃபைன். அண்ட் இன்டர்வல் ஒன்றுமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் தென் இந்த இடத்துல வந்து ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஐ திங்க் பிளட் இஸ் ஒர்த்தி என்னமோ தான் ஒரு டேக்லைன் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து எஸ் பிளட் எல்லாமே இருக்குதான், ஆனால் எனக்கு இன்னுமா அந்த ரானஸ் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா 18+ கட்ஸ் எதுவுமே இருக்காது அப்படின்னாங்க. எஸ் கட்லாம் இல்லை தான், R-rated தான், ஆனால் அந்த ரானஸ் வந்து எனக்கு பத்தாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. ஏன் சொல்கிறேன்னா, மகாராஜா ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு வந்து அவ்வளோ ரவுண்டு ஆக்சுவலி தேவையில்லாட்டியுமே இருந்தாலும் தேவையில்லாட்டி சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சைல்டு அபியூஸ் படம். அதில் அந்தளவுக்கு வந்து வெறித்தனமாக காமிச்சிருப்பாங்க, கை காலை வெட்டி இன்னமும் காமிச்சிருப்பாங்க. நான் பார்த்ததுலாம் வந்து கட்டெல்லாம் தான் பார்த்தது, அது தெரியல. அதுக்கப்புறம் கட்ட வச்சதெல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை அந்த மாதிரி தான் நான் இந்த படத்தில் எதிர்பார்த்தேன். பார்த்தா அது அந்தளவுக்கு வந்து என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணல, அந்த ரானஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல. இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம்னு எனக்கு பட்டுச்சு. என்னடா ஆகணும், ஏன்னா கொலவெறியில் இருக்கியா அப்படின்லாம் இல்லைங்க. மேட்ருனதுன்னா இந்த மாதிரி கதை கோணத்தில் வர்ற படங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் ராவாக இருந்தால் அது இன்னும் மக்களிடம் போய் சேரும். அதுக்கு தான் இந்த படத்தை வந்து R-rated கொடுத்துருக்காங்க. அதான் நான் சொல்ல வரேன். அண்ட் மற்றபடி வந்து லைட்டாக கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராகியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. மேபி இன்னும் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணலாமும் எனக்கு ஒரு ஃபீல். மைட் பெட்டர்லா கட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மற்றபடி நல்லாவே பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து வெற்றியாக தோல்வியான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரை நான் பார்த்த வரைக்குமே நான் அப்சர்வ் பண்ண வரைக்குமே இந்த படம் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான். அதில் எந்த ஒரு மாற்று கட்டத்தும் கிடையாது. ஸோ ஃபைனலி வந்து நம்ம தனுஷுக்கும் வந்து தனுஷரோட 50வது படம் கண்டிப்பாக வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. அது மட்டும் நான் கேரண்டியாக சொல்லுவேன். ஏன்டா இப்படி சொல்கிறோன்னு ஒரு கேள்வி வரலாம். பிகாஸ் ஆஃப் த புக்கிங் வந்து ஹாட் சேலில் இருந்துச்சு. லிட்ரலி எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. நான் காசு கொடுத்தா பார்த்தேன், டிக்கெட்டே கிடைக்கல. ஸோ ஐ வாஸ் குவைட் சர்ப்ரைஸ் பிகாஸ் ஆஃப்டர் லாங் கேப் வந்து நம்ம தனுஷோட மூவிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஹாட் சேலிங் இது முன்னாடி இருந்துச்சா கேட்டிங்கன்னா திருச்சினப்பலாம் இருந்துச்சு, ஆனால் ஃபர்ஸ்ட் டே இல்லை. ஆனால் செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து பீக் லெவலில் இருந்துச்சு. ஆனால் ராயன் படத்துக்கு வந்து நான் சொல்கிறேன்ல, ராயன் மகாராஜா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், இந்த 2 படத்துக்குமே வந்து ஹைப் வந்து வைக்கல. இதான் மேட்ரு. ஓகே, ஹைப் இல்லை, ரொம்ப லிமிட்டட் ஹைப் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து செல்டோ சம்பவம் பண்ணுச்சு, மகாராஜா வேற லெவலில் சம்பவம் பண்ணுச்சு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், ராயனும் வந்து எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சைலண்ட்டாக வந்து சம்பவம் பண்ண போகுது. நம்மளெல்லாம் பாருங்கள், ஏன்னா டிக்கெட்லாம் ஃபுல் ஹவுஸ்ஃபுல் இருக்குங்க. நான் பார்க்குற ஷோவே 10 மணி ஷோ, அடுத்தது 12 மணி ஷோ, அதுக்கு 12:30 மணி ஷோ எல்லாமே ஃபுல்லு. அதுக்கு முன்னாடி உள்ள 8:40 9:30 மணி ஷோ அந்த ஷோவும் எல்லாமே ஃபுல்லு. எல்லாம் ஹாட் செல்லிங்கில் இருக்குது, டிக்கெட்டே கிடைக்கல. இது லிட்ரலி நான் தனிப்பட்ட முறையில் நானே தட்டி பார்த்துருக்கேன் 2 வெப்சைட்டில். டிஜிவி ஜேசின்னு சொல்லுவாங்க, 2 இதுலையுமே பொண்ணும், எல்லா ஃபர்ஸ்ட்லேயும் பொண்ணும். ஸோ யா, கண்டிப்பாக இந்த படம் வந்து வேறு லெவலில் ஹிட் ஆயிரும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்ன ஒரு குட்டி வார்த்தைன்னா, பார்த்த கதையே மறுபடியும் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரே டெம்ப்ளேட், அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி தான் ஆக்கியிருக்கலாமோன்னு எனக்கு ஒரு ஜஸ்ட் அ ஃபீல். பட் நைஸ். அதாவது என்ன தான் வந்து அரைச்ச மாவையே அரைச்சிருந்தாலுமே அதை லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அரைச்சிருந்துருக்காங்க. அதே சமயத்தில் அந்த மாவை அடித்து தோசை போட்டு நம்மளால் சாப்பிட முடிஞ்சிச்சு. சில மாவு பார்த்திங்கன்னா வந்து அதை வாயில் கூட வைக்க முடியாது, அப்படியே சவுச்சுன்னு மாவு மாதிரியே இருக்கும். சாப்பிடும் போதும் அந்த ஃபீல் இது கொடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். மற்றபடி படம் நல்லா தாங்க இருந்துச்சு. யா, இதுதான் என்னோடய ஹானஸ்டான ஒரு ரிவ்யூ.
இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப் எல்லாம் எப்பயும் போல் எல்லாம் பண்ணிடுங்க. என்ன ஒரு சின்ன வருத்தம் மக்களே, என்னோடய வீடியோஸ்லாம் நிறைய பேர் பார்க்குறீங்க, பழைய வீடியோஸும் பார்க்குறீங்க, காமெண்ட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. பார்க்குறவங்களாம் வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நானும் முடிஞ்சளவுக்கு மேக்ஸிமம் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வூல்வரின் டெட்பூல் சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அது ஒரு இன்ட்ரோ வீடியோ பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த ஷார்ட்ஸில் இல்லைனா ரிவ்யூலாம் பார்த்துருக்கலாம். ஒரு பார்க்கலன்னா கமெண்டில் வந்து அதோட லிங்க்கை தரேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை தரேன், அப்புறமா நான் மேலே கார்ட்லேயும் தரேன். அந்த ரிவ்யூவை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலி லாட் ஆஃப் எஃபர்ட் அந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அதுதான் நம்ம ஸ்டைல் ரிவ்யூ. ஓகேயா? ஸோ இனி ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆரம்பிக்க போகுது. ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் போது நம்ம சேனலில் வந்து வேறு லெவலில் தரமான அப்டேட்லாம் ஒன்றா வெறித்தனமாக வந்துட்டு இருக்க போகுது. பழைய ராஜ் ஃபிலிம் ரியாக்கை வந்து மறுபடியும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான்ஸ்டாப் அப்டேட், நான்ஸ்டாப் வீடியோஸ்லாம் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த கட்டத்துக்கு வந்து ராஜ் ஃபிலிம் ரியாக் சேனல் வந்து போயிருக்கு. நானும் போயிருக்கேன். நீங்களும் அந்த ட்ராவலில் வந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அண்ட் தென் இது மூலியமாக இன்னும் வந்து ஃபியூச்சர்ஸில் வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கும் வந்து ஒரு இந்த சினிமாவில் ஆர்வங்களுக்கும் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பேசிகிட்டே இருக்கல, அதுக்கான வேலையெல்லாம் இறங்கிட்டு தான் இருக்கேன். சொந்தமாக இறங்கியிருக்கேன், தனியாக இறங்கியிருக்கேன், கூட இந்த ராஜ் ஃபிலிம் ரியாக்ட் இந்த ஒரு பேரை நம்பி. ஸோ பிகாஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ அவ்வளோதான் மக்களே. தனுஷ் ஃபேன்ஸ் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா என் ஓனஸாக கருத்து தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவர் நடிப்பில் எனக்கு வேறு லெவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்கப்பா. நம்மளை வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறையா அப்படி நானும் கொடுத்துட்டே இருக்கேன். அண்ட் தென் நீங்கள் ஓரளவு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கீங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கீங்கன்னா, ரிவ்யூ பண்ணி ரியாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை இமெயில் வந்து சென்ட் பண்ணுங்கள், rajfilmria2500@gmail.com. நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக பார்த்து ரியாக்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்நேரத்துக்கு வந்து ஒரு கூட்டம் எனக்கு கருவிட்டு இருந்திருக்கோம். எங்கடா என் தலைவனை பற்றி பேசலையே அப்படின்ட்டு. அவரை பற்றி பேசாமல் இருப்பேனா? எஸ்ஜே சூர்யா மனசை வேறு லெவலில் அவரும் பண்ணிட்டாருங்க. எனக்கு அவர் நடிப்பில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லை. கொடுத்த ரோலை கச்சிதமாக அழகாக பண்ணியிருக்காரு. என்னதுன்னா இந்த இதில் வந்து அவர் அந்த தலைவரே அந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவார் தெரியுமா. இதில் வந்து அந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆனிச்சு எனக்கு. அது இல்லை, அதை தாண்டி மற்றபடி அது ஒரு குட்டியாக ஒரு கட்டத்தில் மட்டும் வந்துட்டு போயிருக்கோம். வரலட்சுமிக்கு வந்து வரலட்சுமியோட ஹஸ்பண்டாக இருந்திருப்பார் அவர். அப்போ இன்னொரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க பேர் எனக்கு தெரில. பட் அந்த வரலட்சுமி கூட சசி சூர்யா இருக்கும் போது ஒரு சம்பவம் நடக்கும். அதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், அது நல்லாவே இருந்துச்சு. மற்றபடி கொடுத்துட்டு பக்காவாக பண்ணியிருக்காருங்க. அதில் எந்த ஒரு இதில் நடிப்பு அரக்கன் தான் கரெக்டாக பண்ணிட்டாரு. பட் எஸ்ஐசி அந்த ஐகானிக்கான சில விஷயங்கள் இருக்கும்ல, எஸ்ஐசி ஒவ்வொரு படத்தில் வச்சுருப்பார்ல, இந்த படத்தை அது இல்லை. அதுதான் லைட்டாக கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மற்றபடி நல்லாவே இருக்குது. இன்னொரு நியூ லுக்கில் நீங்கள் அவரை பார்க்கலாம். எப்பயும் இருக்கிற லுக்கு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக லுக்கில் இருக்கிறாரு. அது நல்லாவே இருக்குது. நல்லா பண்ணியிருக்காருப்பா. ஓகேயா? ஸோ கடுப்பாக இருக்க மாட்டீங்க நம்பர் எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸ். அவ்வளோதான். உங்களுக்கு சும்மா லைட்டாக அப்படியே உங்களுக்கு தான். அவ்வளோதான். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. வீட்டில் பார்க்கலாம்.